ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவாவை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜேடிகே டவுன்லோட்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஜாவா டவுன்லோட் ஒராக்கல்னு வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. கீழே ஜேடிகே 17 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். நான் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் X64 இன்ஸ்டாலரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஜேடிகேவை டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ஜாவாவை ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எடிட்டர் தேவை. நான் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்துக்கிறேன். ஜேடிகே டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போயிருக்கோங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். அதுவே வச்சிருந்தேன், அதனால நான் ரீஇன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் வராது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. பார்த்து சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. நான் பார்த்து சேஞ்ச் பண்ணாமல் டிஃபால்ட் பார்த்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜாவா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ விஎஸ் கோடை வந்துட்டு செட்டப் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட்னு கொடுக்கணும். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் இதுவும் வந்துட்டு பாத்தை வந்துட்டு சூஸ் பண்ண சொல்லாது. நான் டிஃபால்ட்டாக இதே பார்த்தே விட்டுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதுவும் நான் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஜேடிக்கு கரெக்டாக இன்ஸ்டால் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவா வெர்ஷன்னு போடுங்க. என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாவா வெர்ஷன் வந்துடும். சில பேர்த்துக்கு இது வராது. ஜாவா நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு லோக்கல் டிஸ்குள்ளே போய்க்கோங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே போய் ஜாவா தேர்ந்தீங்கன்னா ஜாவா இருக்கும். ஜாவாவை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஜேடிகே 17 தான் ஏற்றணும். இதே டபுள் டேப் பண்ணிக்கோங்க. பின்குள்ளே போயிருங்க. பின்குள்ளே போயிட்டு இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்பவும் சர்ச் பண்ணுங்க என்விரான்மெண்ட் வேரியபிள்னு. ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் என்விரான்மெண்ட் வேரியபிள். இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இங்கே கீழே என்விரான்மெண்ட் வேரியபிளை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாத்து செக் பண்ணுங்க. பாத் இருக்கும். அந்த பாத்தை டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் நியூன்னு கொடுத்து நீங்கள் காப்பி பண்ண பாத்தை பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம விஷுவல் கோடு வரலாம். விஷுவல் கோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோல்டர் முதவே வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஜாவா டியூட்டோரியல்னு வந்துட்டு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்குள்ள நான் வந்துட்டேன். சில பேருக்கு இந்த எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிருக்காது. அதுக்கு காரணம் என்ன வந்துட்டு இந்த மாதிரி இந்த பேஜ் மாதிரி இருக்க ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. இது ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வெல்கம்னு கிரியேட் பண்ணுறேன். வெல்கம் டாட் ஜாவா. டாட் ஜாவான்றது ஒன்றும் இல்லை, இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்துட்டு நீங்கள் HTML கிரியேட் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு டாட் HTMLனு சேவ் பண்ணுவீங்க. இதை நோட் பேடில் ஏதாவது ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா டாட் TXT வந்துட்டு சேவ் பண்ணுவீங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டால் தான் வந்துட்டு இது ஜாவான்னு வந்துட்டு அது ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். வெல்கம் டாட் ஜாவான்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நம்ம கோட் ரைட் பண்ணலாம். எப்பயுமே கிளாஸ் ஃபைல் நேம் தான் போடணும். வேற ஏதாவது ஒரு நேம் போட்டுறாதீங்க, எரர் அடிக்கும். இப்போ நம்ம வெல்கம்னு சேவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இங்கே வெல்கம்னு போடுறோம். நான் எப்படி கோட் எழுதியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் கோட் எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெர்மினலை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கம்பைல் ஆயிடும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வெல்கம் டாட் கிளாஸ்னு ஒரு நியூவாக வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம் ப்ரோக்ராமு. ஜாவா வெல்கம்னு போட்டு என்டர் அடிங்க.
வெல்கம் டு ஆஸ்ட்ரோகிரிட் எஜுகேஷன். நம்ம ஜாவா செட்டப் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ guys.